காவேரி காஃபி போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. ராதாக்கும் குடுக்குறாங்க, பாட்டி 2 பேருக்குமே குடுக்குறாங்க. அப்ப ராதாவோட வீட்டுக்காரரும் வந்திருக்காரு. அவருக்கும் குடுக்குறாங்க. "என்ன இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "நான் வேணா வேற டீ போட்டு தரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. "இல்ல, இல்ல பரவால்ல குடிக்கிற மாரி தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. "ஆமா, எங்க அப்பாவ காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. "தாத்தாவா? அவரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதான் ரொம்ப நேரமா காணோமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "ஃபோன் ஏதாவது பண்ணியா?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னோட நாணக்கண்ல எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராதாவோட வீட்டுக்காரர் கேட்குறாரு, "ஆமா, எங்க விஜய் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "ஏன்? உன் நாணக்கண்ல விஜய் எங்க இருக்காருன்னு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. "பார்த்தீங்களா, அவர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்றாங்க. "ஏங்க என்ன எப்ப பார்த்தாலும் உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க. "இல்ல, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட்டே ஆகாது." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டவுனே காவேரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, நானாச்சும் விஜய கல்யாணம் பண்ணிட்டு இப்ப தான் வந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு நீங்க வந்து ரொம்ப வருஷம் இருக்கும் போல இருக்கு. நீங்க கூட தான் இந்த வீட்டுக்கே செட் ஆகல. ஓரமா தானே இருக்கீங்க." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டவுனே பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன பேச்சு இது? பெரியவங்க சின்னவங்க நிலைமை பேசிட்டு இருக்க. போ." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அங்கருந்து போறாங்க. பாட்டியும் பயங்கர கோவமா உள்ள போயிட்டாங்க. விஜய் வராரு. வந்தோனே அப்படியே பார்க்குறாரு. நிவின பத்தி விஜய் சொன்னது, காவேரி திட்டினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அப்படியே கிட்ட வராரு. அப்படியே தவடையில கை வச்சு, "என்னம்மா என் மேல கோவமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கைய எடுத்து விடுறாங்க. "எனக்கு காஃபி வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட கேட்குறாங்க. காவேரி அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பின்னாடியே வராங்க. ராதா வந்து கேட்குறாங்க, "என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? விஜய் கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவன் காஃபி கேட்டா தரமாட்டேன்னு சொல்ற? உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆனா. உனக்கு பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அவன நாங்க எவ்வளோ செல்லமா வளர்த்தோம் தெரியுமா? நீ அவன்கிட்ட ஏதாவது பண்ண அவ்வளோதான் நீ. ஏதாவது சண்டைனா வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. இங்க வெளிய எங்க எதிர்க்கலாம் அவன அந்த மாரிலாம் பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்றாங்க. அப்பப்பப்பா! தப்பு பண்றதெல்லாம் அவரு. பண்ணிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஐயோ கடவுளே! இந்த 10 மாசம் எப்போதான் முடியுமோ தெரியல. இந்த வீட்ட விட்டு நான் இப்பயும் ஓடிடுவேன் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்களே பேசிக்கிட்டு காஃபி போட்டுட்டு இருக்காங்க. விஜய் வீடு ஃபுல்லா ஃபைல தேடிட்டு இருக்காரு. எல்லா ஃபைலும் தேடுறாரு. எங்க ஃபைல காணோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. "சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அதுவா, என்னோட முக்கியமான ஒரு ஃபைல காணோம். அத தான் தேடிட்டு இருக்கேன். எங்க வச்சேன்னே தெரியல." அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் தேடிட்டே இருக்காரு. தூக்கி தூக்கி எல்லாத்தையும் போடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் கலச்சு போடுறாரு. "நிறுத்துங்க, நிறுத்துங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் இப்படி கலச்சு போடுறீங்களே! இதையெல்லாம் திருப்பி நான் தானே கஷ்டப்பட்டு அடுக்கணும். இருங்க நானே ஃபைல் தேடி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு தேடுறாங்க. "எந்த கலர் ஃபைலு?" எல்லோ கலர்ல இருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஃபைலா எடுத்து காமிக்கிறாங்க. "இந்த ஃபைலா? இந்த ஃபைலான்னு?" "இல்ல, இல்ல, இல்லன்னு" சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில ஒரு ஃபைல எடுக்குறாங்க. எடுத்தா ஒரு ஃபோட்டோ இருக்கு. எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே கீழ விழுந்துடுச்சு. அத எடுக்குறாங்க. "ஆமா, இந்த ஃபோட்டோல இருக்கிறது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க விஜய் கிட்ட. விஜய் எதுவுமே பேச முடியல. அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயி அப்படியே நிக்கிறாரு. நிவின் குமரன் கிட்ட வந்து பேசுறாரு. "என்ன எதுக்காக ஃபோன் பண்ணி இவ்ளோ காலைல வர சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. "ஏன் உன் கண்ண பார்த்தா நைட்டெல்லாம் தூங்காத மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "ஆமாண்ணா, ஆமா நைட்டெல்லாம் நான் தூங்கல." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிக்கிறாரு. ஐயோ! நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடக்கூடாது. சொன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிவின் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமாண்ணே. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. காவேரி எதுக்காக விஜய கல்யாணம் பண்ணாங்க? பணத்துக்காக தானா? அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அதுதான் எதுக்குன்னே தெரியலடா. என்னடா உனக்கு பிரச்சனை? விடு. காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சும்மா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்காத. எப்ப பார்த்தாலும் அது அவளையே நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மறக்க முயற்சி பண்ணு. சரியா? காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கூட தான் கங்கா என்ன வேணான்னு சொல்லும்போது எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நானும் மறக்கணும்னு நினைப்பேன். ஆனா மறக்கவே முடியாது. ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். கடைசியில கங்காவ கல்யாணம் பண்ண உடனே தான் அந்த கஷ்டமே போச்சு. அந்த மாரி தான் உனக்கும் இருக்கும். சரியாயிடும் விடு. நீ என்ன பண்ற? ஊருக்கு போ. போயிட்டு வேற ஏதாவது ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இரு. அதான் உனக்கு நல்லதா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. "என்னண்ணே நான் ஒண்ணு பேசினா நீ ஒண்ணு பேசிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிவின் போறாரு. "போடா போய் நல்லா தூங்கு. அப்பதான் உனக்கு சரியாகும்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க யமுனா, "அம்மா எனக்கு பிராக்டிகலுக்கு காசு வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னது பிராக்டிகல்னா?" "ஆமாம்மா எல்லாமே செய்யணும். நிறைய பொருளெல்லாம் வாங்கணும். காசு வேணுமா? நான் போய் கங்கா கிட்ட கேட்கட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே கங்கா பார்த்துட்ருக்காங்க. "வேணாம் வேணாம், நீ கங்காவ போய் தொல்ல பண்ணாத. என்கிட்ட பணம் இருக்கு நான் தரேன். அதான் காவேரி கொடுத்த 1,00,000 பணம் இருக்குல்ல, அதுலேருந்து நான் தரேன்." அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து வந்து பயங்கர கோவமா திட்டுறாங்க. "என்ன? என்ன காவேரி கொடுத்த பணம்? அது ஒண்ணும் காவேரி கொடுத்த பணம் இல்ல. அது அப்பாவோட பணம். அவ எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிச்சை போடுற மாரி போட்டுட்டு இருக்கா." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது காவேரியோட அம்மாக்கு. "அம்மா தாயே, நான் தெரியாம சொல்லிட்டேன் காவேரி கொடுத்த பணம்னு. என்ன விட்டுரு. காலையிலேயே என்ன சண்டைக்கு கூப்பிடாத." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போறாங்க. நிவின் வீட்டுக்கு வராரு. அப்போ கங்கா கேட்குறாங்க, "எங்க போனீங்க? நிவின் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு." "எதுக்காக பண்ணாரு?" "அவன தான் பார்த்துட்டு வந்தேன். அவன் என்ன பேசுறான்றது எனக்கே புரியல." "என்ன புரியல? தமிழ்ல தானே பேசினாரு." அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க.
இல்ல காவேரி எதுக்காக கல்யாணம் பண்ணா? காசுக்காகவா? அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. அத எதுக்கு அவரு கேட்குறாரு? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல.